ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி காலத்தால் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. நான் என்னோட போர்ட்ஃபோலியோ மேபி நெகட்டிவ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் பயந்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. நிஃப்டி 50 102 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட 24,979 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 81,631 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 357 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 120 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 55,855 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்காங்க. 71.37 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் என்னோட ஒப்பீனியன் எகைன் 65 வரும்போது தான் நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் என்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் வெயிட் தான் பண்ணுவேன். இது போக கனரா பேங்க் 111 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 1.5% பாசிட்டிவ். ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது போக பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது மூணும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டுடே மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸு. ஆக்சுவலி சைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேர் எர்த் மேக்னெட்டு, ஃபெர்டிலைசர், நெக்ஸ்ட் வந்து டனல் போரிங் மிஷின்ஸு இது இல்லாமல் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்ததுனால நம்ம இந்தியாவில் இந்த பஜாஜ் ஆட்டோ இது மாதிரி கம்பெனிஸ் ரேர் எர்த் மேக்னெட் ஷார்ட்டேஜால் அவங்க இவி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலைசர், ரேர் எர்த்து, டனல் போரிங் மிஷின் இது எல்லாமே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சைனா வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ வந்து தளர்த்திருக்காங்க. ஸோ இனி சைனாவில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது குளோபல் நம்மளோட ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக். ஆக்சுவலி இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் 9% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 45 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது இவி, அதாவது டூ வீலர் இவி மார்க்கெட் ஷேரு 25 to 30% நாங்கள் வந்து கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாவிஷ் அகர்வால் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் பாரத் செல் அப்படிங்கிற நேமில் இந்த இண்டிஜினியஸ் செல்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரி ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் செல் 4680 அப்படிங்கிற இதில் வந்து அதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட். ஸோ இதை மூலதனமாக வச்சு இன்றைக்கி இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கிறேன். இது ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜ் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கோடி அவங்களோட சப்சிடரி கம்பெனியில் 1 GW அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு ஒரு 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட நியூ எனர்ஜி சப்சிடரி கம்பெனியில் தான் அந்த 1200 கோடி அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. லெட் ஆசிட் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபினான்ஷியல் 27க்குள்ளே இந்த அடிஷ்னல் 1200 crores வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிதாட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே ஒரு 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாட்டு 2400 கோடி அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டோட்டலாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். 1 GW/h கெப்பாசிட்டியில் இந்த ஜிகா ஃபேக்ட்ரியில். இது போக டோட்டல் 2030க்குள்ளே அவங்க 16 GW/h ஆட்டு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமில் 9500 கோடியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தெலுங்கானாவில் ஒரு ஜிகா ஃபேக்ட்ரி போடுறாங்க. அங்கே தான் இந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 1 GW/h இப்போ வரைக்கும் இப்போ கொடுத்த அப்டேட்டை சேர்த்து 2400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 2030க்குள்ளே 9500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அமர்ராஜ் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% பாசிட்டிவ் இருந்துச்சு. 986 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட 50 வீக் லோ வரும்போது பார்த்துக்கலாம். அதாவது எகெயின் ஒரு 900 பிரேக் பண்ணி கீழே 800 சம்திங் வரும்போது 850 சம்திங் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இது அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அட் தி சேம் டைம் எக்ஸைட் இன்னைக்கு 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பட் எக்ஸைட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜாவை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் ஜாஸ்தி தான். 39 times earningsல இருக்கிறாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். 389 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 3.5% இன்றைக்கி எக்ஸைடும் பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு அமர்ராஜாவில் மட்டும்தான் வாய்ப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஒன்று பட்டேல் ரீட்டைல் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ. ஸோ 237 255 ரூபா ப்ரைஸ் பேண்டு. லாட் சைஸ் 58 ஒரு ஷேர், ஒரு லாட்டில் 58 ஷேர்ஸு. ஸோ இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 242 கோடி இருக்குது. இது ஒரு மெயின் போர்டு ஐபிஓ தான். ஸோ 14,000 ரூபா இருந்தால் நீங்கள் ஒரு ஐபிஓ லாட் அப்ளை பண்ணிடலாம். ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் சொல்கிறேன். ஆக்சுவலி லோவஸ்ட் ப்ரைஸ் வச்சு 13,746 ரூபா வருது.
ஸோ 237 அப்போ 255 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 வரும். ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆன இதிலே சப்ஸ்கிரிப்ஷன் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 4.15 இன்டூ அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. ரீட்டைல் போர்ஷன் மட்டுமே 2 இன்டூ அந்த ரேஞ்சில் புக் ஆயிருக்கு. எம்ப்ளாயி போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.40 டைம்ஸில் புக் ஆயிருக்கு. அது போக QIPன்னு சொல்லுவாங்க, அது வந்து 6.85 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் புக் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 4.15% இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா 18% மேலே போயிருக்கு. என்னோட கருத்து லிஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. 20% மேலே கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த IPOவில். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லிஸ்டிங் இன் மட்டும் தான். பட் லாங் டேர்மில் என்னால் இப்போதைக்கு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டேல் ரீட்டைல் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி எங்களோட ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அசெட்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் பட் குறைஞ்சிருக்குது. 2023லேருந்து டோட்டல் இன்கம் இப்போ வந்து 25 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. பட் 24 25 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23லேருந்து பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பரவாயில்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் நெட்ஒர்த்தும் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. டோட்டல் பாரோயிங்கும் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டர் அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் பாரோயிங் குறைச்சிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது லிஸ்டிங் எனக்கு ஓகே. இந்த பட்டேல் ரீட்டைல் IPO ஆல்ரெடி நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சு. பட் நமக்கு கிடைக்கிறது டவுட் தான். ஆல்ரெடி ரீகல் ரிசோர்ஸஸ் IPOவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் IPO. இந்த IPOவும் பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட்ஸ் அதாவது லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2832 கோடியாக இருக்குது 25ல். டோட்டல் இன்கம் 3459 கோடியாக இருக்குது. ஸோ இதுவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 139 கோடி. இதுவும் ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. எபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 492 கோடி. நெட்ஒர்த் 1241 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 932 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலி 2024 808 கோடி பாரோயிங்காக இருந்தது. இப்போ 230 கோடியாக தான் இருக்குது டோட்டல் பாரோயிங். ஸோ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் வைஸும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் IPO டேட் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 0.87 இன்டூ அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. 21 தான் லிஸ்டிங். ரெண்டுமே ஒரே நாள் தான் லிஸ்டிங் ஆகுது. ஸோ சாரி லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட். லிஸ்டிங் ஆகிறது 26 ஆகஸ்ட். க்ளோசிங் தான் 21. ஸோ இந்த IPO பார்த்தீங்கன்னா ஒரு 21% லிஸ்டிங் கெயின் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரு லாட்டில் 45 ஷேர் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 14,500க்குள்ளே ஆகும் ஒரு லாட்டு. 315 ரூபாலேருந்து 332 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு IPOவும் டீசன்ட் லிஸ்டிங் கெயின் கொடுக்க சான்ஸ் இருக்குது. 20 to 25% லிஸ்டிங் கெயின் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணலாம். கிடைச்சா லக்கு, கிடைக்கிட்டா மறுபடியும் முயற்சி பண்ணுவோம் வேறு IPOவில். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ஜியோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து 199K பேக்கேஜ் உண்டு. அடுத்தது 209 ரூபாயாச்சு. கடைசியில் 249 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ். மினிமம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 209. அடுத்து 249 ரூபா. அந்த 209 ரூபாங்கிறது 22 நாள் வரும். 1 GB பெர் டே. 249 ரூபாக்குள்ளது 28 நாள் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் 22 நாள் தான் வரும். அது வந்து 28 நாளுக்குள்ளது 1 GB பெர் டே உண்டு போல். ஸோ அந்த ரெண்டு பிளானையும் இதான் மினிமம் பிளானாக இருந்திருக்கு. 209 ரூபா, 249 ரூபா 1 GB பெர் டே. 209 ரூபா 22 நாள், 249 ரூபா 28 நாள். இப்போ அந்த ரெண்டு பிளானுமே மினிமம் பிளான்லேருந்து தூக்கிட்டாங்க. இதை ஸ்கிராப் பண்ணிட்டு 299 ரூபா தான் மினிமம் பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க. 1.5 GB ஃபார் 28 டேஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது 249 ருபீஸ்லேருந்து 299க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் ரெவன்யூ வந்து இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசரில் வந்து 2% கீழே வந்துருக்கு. எனி ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து இதனால 4 to 5% இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால டொமஸ்டிக் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே மார்கன் ஸ்டான்லிலாம் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1690 ரூபா சொல்கிறாங்க டார்கெட் ப்ரைஸு. ஸோ இது போக சிட்டி சொல்கிறது இவங்க பெரிய ஒரு IPOவும் வரலாம். ஸோ பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் ஜெஃப்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1670 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பை கால் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2.5% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. 1418 ரூபா போனாங்க. இப்போ 1417 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நான் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி 703 ரூபா வரைக்கும் போனாங்க. 700 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3% மேலே பாசிட்டிவ் போச்சு. டாடா மோட்டர்ஸில் இன்னொரு அப்டேட்னா இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பர்சஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 2019க்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. 6 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த ரீஎன்ட்ரி நடக்குது. அங்கே பர்சஞ்சர் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். இது டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டாடா மோட்டர்ஸ் அடிக்கிறது எல்லாமே ரீசெண்டாக 6-ஆக இருக்குது. ஒன்று இவாக்கோ அக்யூசிஷன் பண்ணது. கமர்ஷியல் வெஹிக்கிளில் இவங்க ஒரு பெரிய லார்ஜர் பிளேயராக வருவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில். இது போக
சவுத் ஆஃப்ரிக்கா இது மாதிரி அவங்க வந்து புது மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறதும் பர்சனல் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாட்டாவோட ட்ரெண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோர்னு சொல்கிறாங்க இந்த பிராண்டில். பர்ன்ட் டோஸ்ட் ஸ்டோரை வந்து சூரத் குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஃபேஷன் வந்து யூத்துக்கு வந்து அங்கே அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரெண்ட் கொடுத்த அப்டேட்டு. பர்ன் டோஸ்ட்டை வந்து சூரத்தில் குஜராத்தில் ஃபஸ்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா ஐபிஎம் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அவங்களோட ஐடி மாடர்னேஷன் சம்மந்தமாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 மில்லியனுக்கு $500 to $600 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சிஸ்டமை மாடர்னேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் வோடஃபோன் ஐடியாவும் ஐபிஎம்மும் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் JSW சிமெண்ட், பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் இது எல்லாமே ஒரு 4% பாசிட்டிவ் போச்சு. ஸோ இதுக்கு ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸோட பாசிட்டிவ் அப்டேட்டு. கிரைசாக் அப்படிங்கிற பங்கு வந்து 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா JSW சிமெண்ட் 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. மோட்டிலால் ஓசால் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க JSW சிமெண்ட்டுக்கு. அந்த பேசிஸில் அந்த பங்குகள் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் 6% மேலே பாசிட்டிவ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மோடி கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி நம்மளோட மோடி கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் வந்து ரேட் கட் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்டியோட அந்த டேக்ஸ் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவ் போச்சு. ரீசன் பார்க்கும்போது ஒரு ஹைப்பர் டென்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரக்குக்கு வந்து USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மார்க்கெட் சைஸ் $1180 மில்லியன். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டியல் ஹைப்பர் டென்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மேசி 10 டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அலம்பிக் ஃபார்மா 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோல் இந்தியா வந்து கொன்கன் ரயில்வேஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களோட ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கோல் இந்தியாவும் கொன்கன் ரயில்வே கார்பரேஷனும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸை தனியாட்டு லிஸ்ட் பண்ணுற ஐடியாஸில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்சூரன்ஸ் சப்சிடரிஸு மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே தனியாட்டு லிஸ்ட் பண்ண சான்சஸில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி SBI, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்கு, இது போக HDFC பேங்க் அவங்களோட HDB ஃபினான்ஷியல் சர்வீஸை தனியாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. கனரா பேங்கும் லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவும் மியூச்சுவல் ஃபண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸை தனியாட்டு லிஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. இது பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஐனக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5% மார்க்கெட்டில் அப்பர் சர்க்யூட் அடிச்சிச்சு. ஆக்சுவலி என்ன ரீசன் பார்க்கும்போது இவங்க ஒரு அவங்களோட சப்சிடரி கம்பெனியில் ஸ்டேக் விற்றுருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ 175 கோடி. ஸோ அந்த ரேஞ்சுக்கு விற்றுருக்காங்க. ஸோ அவங்களோட ஐனக்ஸ் ரினோபிள் சொல்யூஷனில் 175 கோடிக்கு ஸ்டேக் விற்றுருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்னைக்கு ஒரு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா வந்து ஆகஸ்ட் 21 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கு அப்ரூவலும் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. ஸோ 2வது இன்ட்ரீம் டிவிடன் வரப்போகுது. ஸோ ஆகஸ்ட் 21 தெரியும். 27 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. அசோக் லைலாண்ட் இன்னைக்கு 3% பொத்துன்னு விழுந்துச்சு. 127 ரூபா போனாங்க. கடைசியில் இப்போ 133 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட் பாசிட்டிவ் மாறிடுச்சு. $6.25 டிவிடெண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது. ஸோ இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தால் ஓகே, பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 750 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதாவது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் விரைவில் லான்ச்சிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 750cc வருது, ஹிமாலயன் 750. ஸோ ஓவரால் அடுத்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜனா சுமால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சர்மா வந்து அவங்களோட சிஓவாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த பேங்கிங் செக்டரில் 34 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் அசட் ஆப்ரேஷன், ட்ரேட் ஆப்ரேஷன், கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், கார்ப்பரேட் ரிலேஷன், இதில் எல்லாமே 34 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 18 ஆகஸ்ட்லேயே இவர் வந்து பொசிஷனுக்கு வந்திருக்காரு. HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. சென்ட் சேவியர் காலேஜில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் டிப்ளமோ வந்து XISS ராஞ்சி அங்கேயும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சாஃப்ட் பேங்க் வந்து இன்டெல்லில் $2 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு டாப் 10 ஷேர் ஹோல்டர்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கு சாஃப்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க இன்டெல்லில். ஸோ இது வந்து இன்டெல்லில் ஒரு $2 பில்லியன் அளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வந்து NHPC ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 390 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டு, 780 மெகாவாட் per hour பஸ் அந்த ஆர்டர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து NHPC
390 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டும் 780 மெகாவாட் பர் ஹவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டும் கிடச்சிருக்கு. இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா, சன் ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் யூஎஸ் FDA, அதாவது யூஎஸில் சில மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்களோட மருந்தை ரீகால் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்தெந்த மருந்துலாம் பார்க்கும்போது நியூஜெர்சி ஃபர்ம் வந்து, அதாவது கிளென்மார்க் ஃபார்மசிட்டிகல்ஸோட சப்சிடரி ஒன்று இருக்குது, அதான் கிளென்மார்க் ஃபார்மசிட்டிகல் INC USAன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 55,560 யூனிட்ஸ் பாட்டில் வந்து ரீகால் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நைட்ரோசாமின் என் நைட்ரோசோ கார்பிடிலோல் இம்ப்யூரிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருந்ததுனால ரீகால் பண்ணுறாங்க. இது போக 17,496 கார்பிடியோல் டேப்லெட்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் ஃபார்மா. இது போக அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் 9,492 பாட்டில்ஸ் ஆஃப் டோக்சிபின் ஹைட்ரோக்ளோரைட் கேப்சூல் ரீகால் பண்ணுறாங்க. கிளென்மார்க் ஃபார்மா இன்னொரு 22,656 பாட்டில்ஸ் ஆஃப் தியோஃபைலின் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் இதுவும் ரீகால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சன் ஃபார்மசிட்டிகல்ஸ் 11,328 பாட்டில்ஸ் ஸ்பைரனோ லாக்டோன் டேப்லெட்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க. இது ஹை பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனிஸுமே யூஎஸில் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதை ரீகால் பண்ணுறாங்க. எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டா கொடுத்த அப்டேட்டு 450 கோடியில் ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு 4,000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசில் தான் இதை போட இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.